Welcome to the zoology class. A few questions in the lesson Kingdom Animalia. Which one of the following is correctly matched? Spongilla, path sponge, Physalia, sea anemone, Schistosoma, blood flukes, Ascaris, pinworms. The scientific names and the common names are matched. Find out which is correctly matched. எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸ்பாஞ்சிலா குளியல் கடல் பஞ்சு, ஃபைசாலியா கடல் சாமந்தி, சிஸ்டோசோமா இரத்தப்புழு, அஸ்காரிஸ் ஊசிப்புழு. உயிரினங்களினுடைய அறிவியல் பெயரும் அவைகளின் பொதுவான பெயரும் பொருத்தப்பட்டுள்ளது. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சிலா அப்படிங்கிறதுக்கு குளியல் கடல் பஞ்சுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் அது தவறு. ஸ்பாஞ்சில்லானா என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ்ன்னு பேர். ஸ்பாஞ்சிலாங்கிறது நன்னீர் பஞ்சு. ஸ்பாஞ்சிலாங்கிறது நன்னீர் பஞ்சுங்கிறது தான் சரியான விடை. அதனால் அது தப்பு. ஓகேவா? அப்போ பாத் ஸ்பாஞ்சுனா எது அப்படின்னா, பாத் ஸ்பாஞ்சுங்கிறது யூஸ்பாஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் பாத் ஸ்பாஞ்ச். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்பாஞ்சில்லானா என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ். பாத் ஸ்பாஞ்சுங்கிறது எது அப்படின்னா யூஸ்பாஞ்சியா. ஓகே. அடுத்து ஃபைசாலியாவுக்கு சி அனிமோனை மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே தவறு தான். ஃபைசாலியாவுக்கு என்ன காமன் நேம்னா போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார். ஃபைசாலியாவுக்கு சரியானது போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதனால் ஃபைசாலியாவுக்கும் தவறு தான். அடுத்து ஃபைசாலியாவுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி அனிமோன்னு கொடுத்துருக்காங்க. சி அனிமோன் என்பது எதனோட காமன் நேம் அப்படின்னா ஆடம்சியா அப்படின்னு ஒரு ஆர்கானிசம். அதோட காமன் நேம் தான் சி அனிமோன். அடுத்து சிஸ்டோசோமாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளட் ஃப்ளூக்ஸ். அதுதான் கரெக்டான ஆன்சர். சிஸ்டோசோமாங்கிறது பிளட் ஃப்ளூக்ஸ். ஓகேவா? அடுத்து அஸ்காரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அஸ்காரிஸோட காமன் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊசி புழுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இல்லை, ஊசி புழு இல்லை. அஸ்காரிஸ்க்கு வந்து காமன் நேம் ரவுண்ட் வோம்ஸ், உருளைப்புழுக்கள். அஸ்காரிஸுக்கு சரியானது உருளைப்புழுக்கள். பின்வோம்ஸுங்கிறது தப்பு. ஆக்சுவலாக பின்வோம்ஸ்னால் என்ன அப்படின்னா அதனோட சயின்டிஃபிக் நேம் என்டிரோபியஸ் வெர்மிகுலாரிஸ். என்டிரோபியஸ் வெர்மிகுலாரிஸ். ஓகே. அப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து சி சிஸ்டோமா பிளட் ஃப்ளூக்ஸ். சி சிஸ்டோமா இரத்தப்புழு. அதுதான் சரியாக பொருத்தப்பட்டிருக்குது. மீதமுள்ள அனைத்துமே தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அந்த தவறானது ஒவ்வொன்றுக்கும் சரியான ஆன்சர் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்பாஞ்சில்லானா என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ். பாத் ஸ்பாஞ்சுங்கிறது எதுனா யூஸ்பாஞ்சியே. ஃபைசாலியாவோட காமன் நேம் வந்து போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார். சி அனிமோனோட சயின்டிஃபிக் நேம் வந்து எது அப்படின்னா ஆடம்சியா. ஓகே. அதே மாதிரி அஸ்காரிஸோட காமன் நேம் எது அப்படின்னா ரவுண்ட் ஓம்ஸ். பின் ஓம்ஸ்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா என்டிரோபியஸ் வெர்மிகுலாரிஸ். ஓகே. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஆர் நோயிங் மெனி திங்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பயோலுமினசன்ஸ் இஸ் த ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் ஃபைலம் டேஷ். பயோலுமினசன்ஸ். Bioluminescence in the sense emitting light. Organisms which are capable of emitting light. That is bioluminescence. So that character is found in which phylum? பயோலுமினசன்ஸ்னால் தமிழில் உயிர் ஒளிர்தல். அந்த உயிரானது அந்த ஒரு உயிரினமானது ஒளியை உமிழக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறது. அதான் உயிர் ஒளிர்தல். அந்த பண்பு எந்த தொகுதியில் இருக்குது? நிடேரியா தொகுதியில் இருக்கா, ஆர்த்ரோபோடா தொகுதியில் இருக்கா, டீனோஃபோரா தொகுதியில் இருக்கா, எக்கினோடெர்மேட்டாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதில் இருக்குன்னா டீனோஃபோராவில் தான் இருக்குது. டீனோஃபோராவில் உள்ள உயிரினங்கள் தான் தே ஆர் எமிட்டிங் லைட், ஒளியை உமிழக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ மற்ற தொகுதிகள் இப்போ அதில் இருக்குது பாருங்கள். இப்போ நிடேரியா, ஆர்த்ரோபோடா, எக்கினோடெர்மேட்டா, அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்கினோடெர்மேட்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. ஆர்த்ரோபோடாவில் எக் டைசீஸ் அப்படின்னு ஒரு ஃபினாமினன் இருக்குது. எக் டைசீஸ் அப்படின்னா மோல்ட்டிங், அதாவது தோல் உரித்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு ஆர்த்ரோபோடாவில் இருக்குது. அதே மாதிரி எக்கினோடெர்மேட்டானா என்ன தமிழில் முட்டோலிகளில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு எது அப்படின்னா ஆம்புலாக்ரல் மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆம்புலாக்ரல்
மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம போகிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மோனோசியஸ்? மோனோசியஸ், மோனோ அப்படின்னா ஒன்று, அதாவது ஒரே ஒரு செக்ஸ் ஆர்கன் மட்டும்தான், அல்லது 2 செக்ஸ் ஆர்கனுமே ஒரே ஆர்கனிஸில் இருக்கும், அதுக்கு பேர் தான் மோனோசியஸ். Monoecious is otherwise called hermaphrodites, organisms which are having both male sex organ as well as female sex organ. ரெண்டுமே ஒரே ஆர்கனிஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மோனோசியஸ் அண்ட் ஆல்சோ கால்டு ஹெர்மாஃப்ராடைட்ஸ். அப்போ அந்த கீழே உள்ள ஆர்கானிசத்தில் எதுலெல்லாம் வந்து மோனோசியஸ் பண்பு இருக்குது, எதெல்லாம் ஹெர்மாஃப்ராடைட்? டேப் வார்மில் இருக்குது, ரெண்டுமே இருக்குது, ஒரே ஆர்கனிசத்திலே மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கனும் இருக்குது. எர்த் வார்ம்லையும் அதே மாதிரி தான், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் தேர் இன் ஏ சிங்கிள் ஆர்கனிசம். நீரிஸில் அப்படி இல்லை, ஆனால் லீச்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. லீச்லேயும் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபவுண்ட் இன் த சேம் அனிமல். ஓகே, அப்போ இதில் எது ஆன்சர் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர், ஏபிடி. ஓகேவா? அந்த நீரிஸ் மட்டும் இதில் வராது. நீரிஸ் மட்டும் என்னது அப்படின்னா அது வந்து டயோசியஸ்ன்னு சொல்லிக்கலாம். மற்றது எல்லாமே மோனோசியஸ். மற்ற எல்லாத்துலேயுமே மேல் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒரே ஆர்கனிலே இருக்கும். ஓகே, நாடாப்புழு, மண்புழு, அட்டை மூன்றுலேயுமே என்னது தான், மூன்றுமே இருபால் உயிரிகள் தான். சரிங்களா? இருபால் உயிரிகள்னால் 2 இனப்பெருக்க உறுப்புகளும் ஒரே உயிரினத்திலேயே இருக்கும். நீரிஸில் மட்டும்தான் அப்படி கிடையாது. நீரிஸில் ஆண் பெண் தனித்தனியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், த ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இன் மொலஸ்கா ஆர் டேஷ்? மெல்லுடலிகளில் இருக்கக்கூடிய சுவாச உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி. ஆன்சர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா புக் லங்ஸ், ட்ரக்கியா, டினிடியா, பாடி சர்ஃபேஸ். சரிங்களா? தமிழில் சொல்கிறாருந்தா புத்தக நுரையீரல், மூச்சுக்குழல், டினிடியா உடல் பரப்பு. சரிங்களா? இப்போ இதில் மெல்லுடலிகளில் எது சுவாச உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக் லங்ஸ்லாம் எதில் தான் இருக்குது அப்படின்னா ஆர்த்ரோபோடாவில் தான் இருக்குது. சரிங்களா? இதில் கிடையாது. புத்தக நுரையீரல் எதில் இருக்குது அப்படின்னா கணுக்காலிகள்னு சொல்கிறோம்ல அதில் தான் இருக்குது. அதனால் அது கிடையாது. மூச்சுக்குழலும் பார்த்திங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா அந்த இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது மூச்சுக்குழல்கள். சரிங்களா? பூச்சிகள்லாம் இருக்கக்கூடிய சுவாச உறுப்பு அது. அடுத்து டினிடியா தான் ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர். அதுதான் வந்து மெல்லுடலிகளில் இருக்கக்கூடிய சுவாச உறுப்பு. சரிங்களா? அப்போ அதுதான் சரியான ஆன்சர். உடல் பரப்புகள்னால் சில உயிரினங்களுக்கு உடல் பரப்பே சுவாச உறுப்பாக இருக்கும். இப்போ ஒரு சில உயிரினங்கள்லாம் அப்படி தான் இருக்குது இல்லையா? அமீபாவிலலாம் உடல் பரப்பின் வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும். அப்போது உடல் பரப்பு தான் அங்கே வந்து சுவாச உறுப்பு. சரிங்களா? அது வந்து இதில் ஒரு சில உயிரிகள், எடுத்துக்காட்டு அமீபா அந்த மாதிரி இதெல்லாம். அப்போ மெல்லுடலிகளில் சுவாச உறுப்பு எதுனா டினிடியா. அப்படி தான். அடுத்த கொஸ்டின், the aspergillum in bivalves and gastropods are meant for dash? bivalves and gastropodsலாம் எதில் இருக்குது அப்படின்னா மொலஸ்கில் இருக்குது. மொலஸ்காவில் இருக்கக்கூடிய ஒரு சப் கேட்டகரி தான் bivalves and gastropods. இந்த ஆர்கனிசத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் இருக்குது, தட் இஸ் ஆஸ்பெரிடியம். அந்த ஆஸ்பெரிடியம்ங்கிற ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன வேலையை செய்யுது? ஓகே, ஃபுட் கேப்சரிங் பண்ணுதா, எக்ஸ்க்ரீஷன் பண்ணுதா, அல்லது இட் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் வாட்டர், நீரினுடைய தரத்தை அறிந்து கொள்வதற்கு அது பயன்படுகிறதா, அல்லது உணவை கடத்துவதற்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் எதுக்கு பயன்படுகிறது? இரட்டை ஓடுடைய மெல்லுடலிகளிலும் வயிற்றுக்காலிகளிலும் காணப்படும் ஆஸ்பிரேடியத்தின் வேலை. ஆஸ்பிரேடியம்ங்கிற உறுப்பு எதில் இருக்குன்னா அந்த மெல்லுடலிகளில் இருக்குது. அது என்ன வேலையை செய்யுது? உணவூட்டத்துக்கு பயன்படுகிறதா, கழிவு நீக்கத்துக்கு பயன்படுகிறதா, நீரின் தரத்தை கண்டறிய பயன்படுகிறதா, உணவு கடத்துதலை கண்டுபிடிக்கிறதா? அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா நீரின் தரத்தை கண்டறிவதற்கு தான் பயன்படுகிறது. அடுத்து, த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எக்கினோடோம். எக்கினோடோமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன? எக்கினோடோம் அப்படின்னா முட்தோலிகளில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு. சரிங்களா? முட்தோலிகளில் கெனால் சிஸ்டமாக, ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் அப்படிங்கிற கேரக்டராக, ஆம்புலாக்ரல் சிஸ்டம், மோல்ட்டிங். சரிங்களா? இது ஒவ்வொன்றுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? கெனால் சிஸ்டம் எதில் இருக்குது அப்படின்னா பொரிஃபராவில் இருக்குது. பொரிஃபரானா எனது துளையுடலிகளில் தான் கால்வாய் மண்டலம் அப்படிங்கிற சிறப்பு பண்பு இருக்குது. முதுகுநான் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. முதுகு நாணிகள் அல்லது கார்டேட், இங்கிலீஷில் கார்டேட்ஸில் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். அதனால் இதில் கிடையாது.
ஆம்புலாக்ரல் சிஸ்டம் தான் இதில் இருக்குது. ஆம்புலாக்ரல் சிஸ்டம் இஸ் அதர்வைஸ் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஆம்புலாக்ரல் சிஸ்டம் தான் எக்கினோடோமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேவா? ஆம்புலாக்ரல் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். சரிங்களா? நீர்க்குழல் மண்டலம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தை இங்கே தமிழில் என்ன சொல்கிறாங்க? நீர்க்குழல் மண்டலம். அப்போ அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, மோல்ட்டிங். மோல்ட்டிங்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோல் உயிர்த்தல், விச் இஸ் அதர்வைஸ் எக்டைசிஸ். மோல்ட்டிங்க்கு சயின்டிஃபிக் டேர்ம் என்ன அப்படின்னா எக்டைசிஸ். எக்டைசிஸ்னால் the organisms which is shedding their exoskeleton periodically. சரிங்களா? இந்த ப்ரானு, இந்த மாதிரி கிராப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக அதனுடைய மேறு பகுதியை, அதாவது எக்ஸோஸ்கெலிட்டனை ரிமூவ் பண்ணிடும். அது வளர வளர அதனோட எக்ஸோஸ்கெலிட்டனை ரிமூவ் பண்ணும். அந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேருனா மோல்ட்டிங், அதர்வைஸ் எக்டைசிஸ், தமிழில் தோல் உரித்தல்னு சொல்கிறோம். அப்போ எக்கினோடோமில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு எது அப்படின்னா நீர்க்குழல் மண்டலம் தான். ஆம்புலாக்ரல் சிஸ்டம் தான் எக்கினோடோமில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு. அடுத்து இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம். ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபாசிஸ் இஸ் சீன் இன் டேஷ். ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபாசிஸ் அது என்ன? ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபாசிஸ்னால் அந்த ஆர்கானிசம் இஸ் டெவலப்பிங். இப்போ நம்ம இதில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, பட்டர்ஃப்ளையில் மெட்டமார்ஃபாசிஸ் நடக்குது, ஃப்ராகில் நடக்குது. அதாவது இந்த லார்வல் ஸ்டேஜிலேருந்து அடல்ட் ஸ்டேஜாக மாறும். சரிங்களா? அப்படி மாறும்போது நல்ல சிம்பிள் கேரக்டரில் இருந்து அது வந்து நல்ல ஒரு டெவலப்டு கேரக்டர் இந்த ஆர்கனைசத்துக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மெட்டமார்ஃபாசிஸில் அது மெட்டமார்ஃபாசிஸ் ஆக ஆக அதுக்கு வந்து ஒரு டெவலப்டு கேரக்டர்ஸ் கிடைக்கல, அதுக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் கிடைக்குது. சரிங்களா? அதனால தான் அதை என்ன சொல்கிறோம்னா ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபாசிஸ்ன்னு சொல்கிறோம். மெட்டமார்ஃபாசிஸ்னால் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும், ஆனால் அப்படி இல்லை. சரிங்களா? அது எந்த ஆர்கனைசத்தில் இருக்குது? ஓகே, அப்படிங்கிறது ஆம்ஃபியாக்சிஸில் இருக்கா, பேலனோ கிளாஸஸில் இருக்குதா, அசிடியாவில் இருக்குதா, சாக்கோ கிளாஸஸில் இருக்குதா அப்படின்னா இதில் வந்து அந்த ஆன்சர் இஸ் அசிடியா. ஏன் அசிடியானா, அசிடியா வந்து அதனோட லார்வல் ஃபார்ம் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங். லார்வல் ஃபார்ம் வந்து நல்லா மூவ் பண்ணோம், அங்கே எல்லாத்துலேயும் ஸ்விம் பண்ணிவிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அதனோட அடல்ட் ஆன உடனே அது வந்து என்னவாயிரும்னா இட் வில் பி அட்டாச்ட் இன் எ பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் இட் வில் நாட் மூவ். சரிங்களா? ஒரு இடத்துல ஒட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினமாக மாறிவிடும். அப்போ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பின்னோக்கு வளர் உருமாற்றத்தினால ஒரு நீந்தக்கூடிய பண்பு வந்துட்டா பரவாயில்ல, ஆனால் நீந்தக்கூடிய பண்பு லார்வாவில் இருந்துச்சு, ஆனால் அடல்ட்டுக்கு வந்து அந்த நீந்தக்கூடிய பண்பு இல்லாமல் போய் அது ஒரு இடத்துல ஒட்டி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், பின்னோக்கு வளர் உருமாற்றம். அப்போ எதில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? அசிடியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.